ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷுபாலா யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. லக்ஷுபாலா சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. என்ன போட போறோம் பாத்தீங்கன்னா, நான்வெஜ் தான் இன்னைக்கு. என்னன்னா சிக்கன் தான். பிரியாணி செய்யலாம்னு நினைச்சேன். அப்புறம் நேற்று தான் லதாக்கா வீட்டுல இருந்து எனக்கு பிரியாணி வந்துச்சு. சரி, நைட்டு தானே பிரியாணி சாப்பிட்டோம், அதனால ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ரசம், தயிர் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் 65 கிடையாது, சிக்கன் வேக வச்சத நாங்க வந்து எப்படின்னா எண்ணெயில தான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வேக வைப்போம். அந்த மாதிரி வேக வச்சதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா திரும்பி ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்தி அதுல சிக்கன் பொடி போட்டு இந்த வேக வச்ச சிக்கனை போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதோட என்ன அல்டிமேட்னா, அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதுல சுட சுட சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிடுவோம் நானும் என் தங்கச்சியும். வாரே வா, அல்டிமேட்டா இருக்குங்க. தள்ளி நில்லுங்க, சும்மாவே பிளாக்கா தெரியுது. ஷேடோ வந்து நாங்க கலரு தான், நீ பக்கத்துல இருந்து இருக்கிறதையும் டேமேஜ் பண்ணிட்டு. செம்மையா இருக்குங்க. நானும் என் தங்கச்சி மாத்தி மாத்தி ஊட்டி 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 விட்டு சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம எப்பயுமே எங்க அம்மா இப்படிதான் செய்வாங்க. கொஞ்சம் இங்க எடுத்து வந்து காட்டுங்களேன். அம்மா வீட்டுல இப்படிதான் வைப்பாங்க. அதாவது தண்ணி ஊத்தினா வேக வைக்க மாட்டோம். லைட்டா எண்ணெய் ஊத்தி சிக்கனை போட்டு வேக வச்சிருவோம். அதுல வர தண்ணியோட அது வேகிறதுதான். இப்படிதான் அம்மா வைப்பாங்க. இதை அப்படியே கிரேவில போட்டுறதுதான். அப்படிதான் நான் ரெடி பண்ண போறேன். கிரேவி பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து நான்வெஜ் சின்ன வெங்காயத்துல தான் செய்வேன். சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சிருக்கேன். இது வந்து என்ன பண்ண போறேன்னா மிக்சியில போட்டு 1-2 அரைச்சு வச்சுக்குருவோம். தக்காளி நம்ம எப்பயுமே ஒரு தக்காளி தான் போடணும், அதுதான் நல்லா இருக்கும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு தக்காளி, தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப நான் பாத்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சுட்டு, அடுப்பே பத்த வைக்கல. நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் தானே? ஆமா, இல்ல இது சுத்தமான எண்ணெயான்னு கேட்டேன். ஆக்சுவலா நான்வெஜ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. மாச கணக்கா ஆச்சு, நான் நான்வெஜ்ஜே எடுக்கவே இல்லை. ஆமா, கோயிலுக்கு போயிடுறேன், அப்புறம் ஊருக்கு போயிடுறேன். இந்த தடவை அம்மா வீட்டுக்கு போயிட்டு பால் குடத்துக்கு போனதுனால நோ நான்வெஜ். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சமே பட்டை சோம்பு ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு கிடையாது, இலை, பட்டை, கடல் பாசி, கிராமம் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா அது எல்லாத்துக்குமே தெரியும், அதனால நான் சொல்ல வேணாம். அந்த மாதிரி சும்மா செய்வோம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் நம்ம அதுல போட்டுக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில அந்த ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாருமே சிக்கன் கிரேவி வச்சிருப்பீங்க, நான் எங்க வீட்டு சைடு வைக்கிற மாதிரி வைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தக்காளி வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பொதுவா நான்வெஜ்ஜுக்கு வந்து தக்காளி அதிகமா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அதனால நான் தக்காளி எப்பயுமே கம்மியா தான் போடுவேன். இந்த ஒண்ணுதான் போடுவேன், அதுக்கு மேல போட மாட்டேன். நான்வெஜ்னா பசி அதிகமா இருக்கு. நீயா இருக்க மாட்ட. ஓகே, வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம போடுறதுதான் உப்பு. இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு எப்பயுமே நான் அரைச்சுதான் வைப்பேன். இந்த தடவை அரைச்சு வைக்கல, அதனால பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். அது அப்படி அரைச்சு வச்சு போட்டாதான் எனக்கு பிடிக்குது, வேற வழி இல்லை இன்னைக்கு. நான் வந்து எடுக்க மறந்துட்டேன். மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போக சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இல்ல, காரம் வந்து என்ன பண்றது, காரப்பொரியா? வெங்கட்டு சொன்னதா காரப்பொரி? டைனோசர் அரை கிலோ வேணுமா காரப்பொரி செய்யறதுக்கு? ஓகே ஓகே, காரப்பொரி செய்யறது ஈஸி தானங்க. நம்ம திருப்பதியில வாங்கி சாப்பிட்டோம்னா தானே காரப்பொரி. அதான் எங்க அக்கா ஆக்சுவலா அதை செஞ்சு கொடுக்கும். ஓகே டன். வேக வச்ச சிக்கன்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா, சரிதா, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோடய நம்ம போட்டோம்னா அதுல எண்ணெய் இருக்குல்ல, வலிச்சு ஊத்துனா அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. நல்ல வேலை கையை விட தெரிஞ்சு.
இப்பதான் அடுப்புல இருந்து இறக்குனேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கிண்டிட்டு இருக்கோம். சும்மா கிரேவி தான், பெரட்டல் மாதிரி தான் வைக்க போறேன். தெரியுதா? பாக்கையில சாப்பிடணும் போல இருக்கு. டன். இதுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய், ஸ்டாப். மசாலாவுக்கு தேவையானது தேங்காய், சோம்பு, கொஞ்சம் சோம்பு ஒரு ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். பொதுவாக எதுக்குமே சோம்பு போட்டா நல்லா தான் இருக்கும். வெள்ளைப்பூண்டு, மிளகு சும்மா ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன். அது போக கசகசா, இதெல்லாம் பேஸ்டா வந்து அரைச்சிக்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா தேங்காய் எடுக்கும் போது இப்படி எடுத்து சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு சொல்லுங்க. தேங்காய் மட்டும்தானா? எனக்கு பிடிச்சது வந்து எல்லாத்தையும் தான். ஐயோ, மூடி எங்க காணும்? நீங்க கண்ண முடியுங்க. இதான் முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, அரைக்க சொன்னா அரைக்க மாட்டேங்கிறாரு. பாத்தீங்களா, குழம்பு தக்கு தக்கு தக்குன்னு கொதிக்குதா? ஆக்சுவலா நம்ம இதுவே நமக்கு ஓகே தான். ஆனா நான் இதோட தேங்காய் மசாலா சேர்த்துக்கிடுவேன். உங்களுக்கு இப்படி வேணும்னா நீங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். தேங்காய் மசாலா வேணும்னா தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. இது கொஞ்சம் அந்த ஒரு ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். வேகட்டும். ஓகே, டன் 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 டன். ஓகே, நம்ம வச்ச அந்த ரோஸ்டர் உள்ள வச்சு சாப்பிடுவோம். சீரியஸா இப்படி ஒருத்தனை பாக்க வச்சு திங்கிறியே, இதுல உனக்கு அங்க லைவ்ல கமெண்ட்ல பெண்கள் இருக்கிற உனக்கு பயங்கரமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்குன்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. இப்ப சீரியஸாங்க அல்டிமேட்டா இருக்கு, செம்மையா இருக்குங்க. ப்ராமிஸா நல்லா இருக்கு. உண்மையிலே செம்ம செம்மங்க. உனக்கு பெண்கள் பயங்கரமா இருக்கு. என்னமா டேஸ்ட். ரியலி சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க பாரு, நான் ரோஸ்ட் பண்ண சொன்ன அந்த சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். சீரியஸா செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு பீஸ் இங்க வயிறு எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செம்மையா இருக்கு. அடுத்த ரசம். உண்மையிலே சாப்பாடு அமோகம், நல்லா இருந்தது. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்க லட்சுமி. நன்றி. கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஓகேவா? லட்சு பாலால. ஓகே.